ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 2/3/2019 கிழமை சனிக்கிழமை. ஏகாதசி திதி பகல் 11:04 வரை இருக்கிறது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் முழுவதும் இருக்கிறது, அதாவது 60 நாளிகையும் இருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம். சனிக்கிழமைங்கிறனால கொடுக்கல் வாங்கல் மட்டும் தவிர்ப்பது நன்று. மற்ற வழக்கமான செயல்கள் செய்து கொள்ளலாம். பூஜை புரஸ்காரங்கள் செய்து கொள்வதற்கு நல்ல உகந்த நாள். இன்றைய தேய்பிறை ஏகாதசி சட்டிலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு. இன்றைய ஏகாதசி சட்டிலா ஏகாதசி. ராசி பலன்களை பார்ப்போம்மா. அதுக்கு முன்னாடி இன்று ராகு காலம் 9 to 10:30, யமகண்டம் 1 to 3, குளிகை 6 to 7:30. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம்மா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, ராசியாதிபதி ராசியில் இருப்பது ஆத்ம பலத்தை கொடுக்கும். செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும். பணவரவு சுமாராக இருக்கும். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப லாபமும் சுப செலவுகளும் ஏற்படும். மிதமான தினமே. ரிஷபராசி நேயர்களே, இன்று காலை 11 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் முடிஞ்சதும் அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது. கையெழுத்து போடுவது தவிர்ப்பது நன்று. கண்டிப்பாக யாருக்கும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. வக்காலத்து வாங்கிறது தவிர்ப்பது மிக மிக நன்று. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. யாரையும் நம்பாமல் இருப்பதே நன்று. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். வேலை நன்றாக நடக்கும். தொழிலும் பரவாயில்லை. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். மிதமான நாளே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, காலை 11 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டம நேரத்தில் மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவி பேசிக்கொள்வதும் அளவாக பேசுவது நன்று. வார்த்தைகளில் கடிவாளம் போட வேண்டும். வழக்கமான பேச்சாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் அதாவது சந்திராஷ்டமம் தினத்தில் பேசக்கூடிய பேச்சில் கோபதாபத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. பணவரவு சுமாராக இருக்கும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். சகோதர ஒற்றுமை குறைவாக இருக்கும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். பொருட்கள் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை. முக்கியமாக சாட்சி கையெழுத்து கண்டிப்பாக போடக்கூடாது. பிறருக்காக வக்காலத்து வாங்குவதும் தவிர்ப்பது நன்று. வெளி உலகத்தில் பழகும் பொழுதும் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப விரயங்களும் ஏற்படும். செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவது நன்று. நல்ல மிதமான நாளே. இன்றைய தினம் மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி சப்தமஸ்தானத்தில். அதனால் கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக இருக்கும். விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். பணவரவு சுமாராக இருக்கும். சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. மாணவர்களினால் நல்ல நிலைமை ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகும். விட்டு கொடுத்து போவீர்கள். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. கடன் கொடுப்பதோ வாங்குவதோ இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நன்று. வேலை செய்யும் இடத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்.
தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. வீண் விரயங்கள் ஏற்படலாம். சுப விரயமும் உண்டு, வீண் விரயம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படலாம். அதனால் செலவில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, விரையாதிபதி 6ஆம் இடத்தில். திடீர் யோகமோ அதிர்ஷ்டமோ உண்டு. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத வரவுகள் கேட்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாகியம். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவுகளும் கிடைக்கும். உயர் அதிகாரிடம் அந்யோன்யமாக பழகுவீர்கள். உங்கள் வார்த்தைக்கு உயர் அதிகாரிடம் மதிப்பு இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும். விளைவுலத்தில் பழங்குவது சற்று கவனம் தேவை. வாகனத்தை இயக்கும் பொழுது வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. ஒரு சிலர்கள் இரத்த தானம் செய்வீர்கள். சகோதர ஒற்றுமை குறையும். தாயாரின் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிரிடமும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியம் சுமார். சுப லாபமும் வீண் விரயங்களும் ஏற்படும். மிதமான தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான். பணவரவு நன்றாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாய்த்தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிதான ஒரு முயற்சிகளில் வெற்றி காணுவீர்கள். வெளியுலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. யாரையும் நம்பி சாட்சி கையெழுத்து போடுவதோ சப்போர்ட் பண்ணுவதோ கண்டிப்பாக கூடாது. வெளி உலகத்தில் பழகும் பொழுது மிக கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. முக்கியமாக உயரதியிடம் பேசும் பொழுது கனிவுடன் பேசுவது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். மனைவழி உறவினர்களால் ஆதரவுகள் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். வாகனத்தை இயக்கும் பொழுது சற்று கவனம் தேவை. அரசு முறையில் ஏதாவது வேலைகள் முடிக்க வேண்டியதா இன்றைய தினம் நல்லபடியாக முடியும். திடீர் பணவரவுகள் கிடைக்கும். உற்றார்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தன் வார்த்தைக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயம் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக இன்று நல்ல முடிவுக்கு வருவீர்கள். பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டும் சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும். நாளுக்குடையவர் லக்னாதிபதியாக இருந்த குரு பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் சுப செலவுகள் ஏற்படலாம். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, ராசிகள் சந்திர பகவான் சப்தமஸ்தானாதிபதியாக இருந்து லக்னத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக விசேஷமான ஒன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். நெருக்கமும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு பரவாயில்லை. தாய்த்தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமாளித்து விடுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் அதிக அக்கறையுடன் இருப்பதே சிலாகியம். உயர் அதிகாரிகளை கண்டிப்பாக பகைத்து கொள்ளவே கூடாது. நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 6 கூடையவன் 12ஆம் இடத்தில். திடீர் யோகமோ அதிர்ஷ்டமோ ஏற்படும். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னாள் நண்பர்கள் உதவி செய்வார்கள்.
எதிர்பாராத பணவரவும் உண்டு, எதிர்பாராத செலவுகளும் உண்டு. எதையும் சமாளித்து விடுவீர்கள். எதையும் சமன் செய்து சீர்தூக்கி பார்த்து சமன் செய்வதே சிலாகியம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். தொழிலாளர் பிரச்சனைகள் ஏற்படலாம். உயரதிகாரிடமும் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். லட்சுமி யோகமும் உண்டு. அரசு முறையில் ஏதாவது வர வேண்டியிருந்தால் இன்றைய தினம் சாதகமாக முடியும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதை நன்று. எதிர்பாராத செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். சுப விரயங்கள் ஏற்படலாம். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.